ஸோ அப்கமிங் ஸ்மார்ட்ஃபோன்ஸில் ஆகஸ்ட் மாதம் என்னென்ன புது ஸ்மார்ட்ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற பிக் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், பேக் டு பேக் ஆஃபர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கும். ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது வருதா, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா, எக்ஸைட்டிங்காக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ப்ரீமியம், ஃப்ளாக்ஷிப், பட்ஜெட் கேட்டகரி, கேமரா சென்ட்ரிக்னு நிறைய டிவைசஸ் அப்கமிங்கில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் 2 அன்னைக்கு iQOO 90 முதல்ல லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக தான் லான்ச் ஆகுது. ஏன்னா iQOOடைய நம்பர் சீரிஸ் எல்லாமே ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். Z சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் அண்ட் மிட் ரேஞ்சில் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ iQOO 90 இந்த பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன 10 தான் இங்கே இந்தியாவில் 90 இந்த பேரில் கொண்டு வராங்க. ஸோ ஃபீச்சர்ஸ், அவுட்லுக் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிக் டிஸ்பிளே AMOLED பேனலோட வருது. கூடவே HDR10+ சர்டிஃபைடும் கூட. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதோட 4 nm இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல் இது லான்ச் ஆகுது. கேமராஸ் 50 மெகா பிக்சல் சாம்சங் சென்சாரோட வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. அதோட விவோடைய லேட்டஸ்ட் V1+ சிப், அதாவது டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் இது கூட இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோடைய X80 சீரீஸில் கொண்டு வந்த அந்த சிப்பும் உங்களுக்கு கேமரா அண்ட் டிஸ்பிளே ரெண்டையுமே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட்டோட iQOO 90 இந்தியாவில் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக லான்ச் ஆகுது. அடுத்தது அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு கன்ஃபார்ம் லான்ச் தான். எஸ்பெஷலி iQOO 90யை கம்பீட் பண்ணுற வகையில் OnePlus தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது OnePlus 10T இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான். ஏன்னா இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதுவும் பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல், பட் சோனியுடைய IMX766ல் வரலாம் அப்படின்னு தெரியுது. அடிஷ்னலாக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். அகைன் இதுலேயும் கேமராக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுவும் E4 AMOLED பேனலோடு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சரோட இதுவும் iQOO 90 அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் OnePlus 10T வரலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, OnePlus 10T உடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆக்சிஜன் OS 13 இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 எக்ஸைட்டிங் லான்ச்சஸ், ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் லான்ச்சஸ் பேக் டு பேக் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்தது அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ். ஆகஸ்ட் 10 அன்னைக்கு லான்ச் ஆக போகிற சாம்சங் உடைய Z Fold 4 அண்ட் Z Flip 4. சாம்சங் உடைய அன்பேக் இவெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபோல்டபுள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fold 3 அண்ட் Flip 3 விட ஒரு பிக் அப்கிரேடோட இங்கே வர மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Fold 4 உங்களுக்கு டூவல் ஸ்க்ரீன் இல்லையா, இன்னர் கவர் ஸ்க்ரீன் 7.2 inches AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அதே அவுட்டர் கவர் ஸ்க்ரீன் 6.2 inchesல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் அலைன்மெண்ட்டோட இது வரப்போகுது. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் கொடுக்குறாங்க. கூட 4400 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸைட்டிங்காக இவங்க கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்க்ரீன் கேமரா, செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலில் அண்டர் ஸ்க்ரீனில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Fold 4 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதோட சாம்சங் Z Flip 4 தான் அன்பேக் இவெண்ட்லேயே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு ப்ரீமியம் லெவல், அதோட ஒரு ஸ்லீக் டிவைஸாக இவங்க கொண்டு வராங்க. அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி செக்மெண்ட்லேயும் இங்கே அப்கிரேட் இருக்குது. இது 3700 to 4000 இந்த mAh பேட்டரியோட வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட கவர் ஸ்க்ரீன் 1.9 inches, இன்னர் டிஸ்பிளே 6.7 inches சூப்பர் AMOLED பேனல், இன்ஃபினிட்டி ஓ நாட். ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு பஞ்ச் ஹோலில் வரப்போது, 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 IPX8 ரேட்டிங் இந்த ஃபீச்சர்ஸோட சாம்சங் உடைய Z Flip 4 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே சாம்சங் உடைய Watch 5 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸலண்ட் பேட்டரி லைஃபோட வரலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே Buds 3 Pro இதுவும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் அன்பேக் இவெண்ட்டில் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ரொடசஸர் பயங்கர ஹிட், நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஃபீச்சர்ஸோட தான் வரப்போது ஷாமியுடைய 12 Lite. இந்த
இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அவுட்லுக், டிசைன், ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 778ல இவங்க கொண்டு வராங்க. கூடவே 108 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல், ஸ்லீக் டிவைஸ். ஸோ 170 கிராம்ஸ் கிட்ட இவங்க கொண்டு வரலாம் தருது. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். டுவல் ஸ்பீக்கர்ஸ்னு இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட வந்து Xiaomi 11 லைட் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபீச்சர்ஸோட வருது. வெறும் கேமரா இவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆக போகிறதுல மிட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் டிவைஸாக Xiaomi 12 லைட் இருக்கலாம். ஒருவேளை இந்த ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா. அப்கமிங் லிஸ்ட்டில் அடுத்த தான் நம்ம பார்க்க போகிறது விவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டிவைசஸ். விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலரான கேமரா சென்ட்ரிக் சீரீஸ் வி சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் வி சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வந்து இந்த சீரீஸில் 4-5 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வருவாங்க. பட் இந்தியாவில் இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கிறது வந்து விவோ V25 Pro. இது இந்தியா அண்ட் சில இடங்கள் குளோபல்லையும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூட 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட விவோ V25 Pro இவங்க கொண்டு வரலாம். அதே விவோ V25 இதோட மாடல் நம்பரும் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 778ல சில இடங்கள்லையும் MediaTek Dimensity 1200 லான்ச் ஆகுது. ஸோ இந்தியாவில் என்ன சிப்செட்டில் வரும் அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் 4500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ வி சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட்டில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரியல்மி லான்ச் பண்ண போகிற டிவைசஸ். ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K50i கம்பீட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் இந்தியாவில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அந்த டிவைஸ் ரியல்மி GT Neo 3T இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு நியோ அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ஃப்ளோரசன்ட் கலர்ஸில் வரும். ஸோ இந்த வாட்டி எல்லோ கலர் காம்பினேஷனில் இவங்க கொண்டு வரலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க லான்ச் பண்ணுவாங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, கூட 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மி GT Neo 3T இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபோர்டபுளாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மோட்டரோலா லான்ச் பண்ண போகிற டிவைசஸ். மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் மோட்டரோலா H30 Fusion இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆகல. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டரோலா H30 Ultra இல்லைனா மோட்டரோலா X30 Pro எந்த பேரில் வேணாலும் இவங்க லான்ச் பண்ணலாம். ஆகஸ்ட் 2 அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க சைனாவில். இது கூடவே வந்து மோட்டரோலாவுடைய ரேசர் அதாவது ஃப்ளிப் டிவைஸும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைசஸ்லாம் குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் இவங்க மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து மோட்டரோலா H30 லைட் இல்லைனா H30 Fusion இந்த பேரில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற பிக் லிஸ்ட் நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட்டிங், எது எக்ஸைட்டிங்காக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.